100 கார் தர போறாங்க நம்ம டீம் கார்ஸ். இந்த கார் நம்ம 100 கொடுக்குறோம்னா ஓகே. இந்த காரோட மதிப்பு என்னன்னு அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இந்த காரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 80-90,000 போகும் குறைஞ்சது. மாருதி சுசுகி பலினோ பெட்ரோல் வேரியன்ட் டாப் அண்ட் மாடல்னா ஜெட்டா 40,000 தான் போதும். வண்டி நீங்க எடுத்து லோன் போட்டு கொடுத்துடலாம். 40,000 முன் பணம் தான் போதும் லோன் போட்டு கொடுத்துருவோம். 1.5 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சொல்றாங்க. வெறும் 1 லட்சம் தான். அதுவும் பிக்சரா நேரில் வாங்க அனுசரிச்சு பண்ணி தருவாங்க. வண்டிக்கு இன்னும் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியையும் கொடுத்து கையில் 5,000 பணமும் தர. அதுபோல் டீசல் டேங்க் ஃபில் பண்ணி தரேன். மார்க்கெட்டில் பார்த்த வண்டி 3 லட்சம் போகுது. நம்ம அவ்வளோ கேட்கல 3 லட்ச ரூபா கேட்குது. அதுவும் பிக்சடாக நேரில் வாங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாம் வாங்க. மார்க்கெட் பார்த்த வண்டி பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபாய் அவ்வளோ கேட்கல 3.25 கேட்கல 3,60,000 3 லட்ச ரூபாய்க்கு தந்துடலாங்க. ஒரே ஓனர் வண்டி. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2.25 லட்ச ரூபாய் அவ்வளோ 2 லட்சம் தான் கேட்குது. அதுவும் பிக்சடாக நேரில் வாங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாம் வாங்க. இந்த வண்டிக்கு லோன் லோன் பண்ணி கொடுத்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இன்னைக்கு விடிஐ பார்த்தீங்கன்னா 6 லட்சம் 7 லட்சம் போகுது. நம்ம அவ்வளோலாம் கேட்கல. ஒரு 5.5 தான். 5 பிக்சல் 5,000 ரூபா கொடுங்க. அதுவும் பிக்சல் நேரில் வாங்க பண்ணி தருவாங்க. வீடியோ நாங்க கார்பரேட் தமிழ். ஆமாங்க, நீங்க டைட்டில்ல பார்த்தது உண்மைதாங்க. 100 கார் தர போறாங்க நம்ம டீம் கார்ஸ். அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. ஓகேண்ணா. நம்ம வட்ட 100 கார் கொடுத்து ஒவ்வொரு ஸ்பெஷலும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த சித்திரங்கனி அதாவது 14/4/2025 சித்திரங்கனி முன்னிட்டு திரும்ப நம்ம 4 டைம் இந்த கார் கொடுக்குறோம். நம்ம தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு தமிழ் வருஷம் முன்னிட்டு இந்த கார் நம்ம 100 கொடுக்குறோம்னா. ஓகே. இந்த காரோட மதிப்பு என்னன்னு அதை சொல்லுங்க. இந்த காரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 80-90,000 போகும் குறைஞ்சது. 90,000 ரூபாய் காரை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கணும்னா இதுல இவங்க டீட்டெயில் சொல்ல போறாங்க. அதை ஜஸ்ட் கொஞ்ச நேரம் நீங்க பாருங்க. அது போக நாங்க நிறைய காரும் காட்ட போறோம். இந்த காரை 100 ரூபாய்க்கு வாங்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லைங்கன்னா வெறும் 100 ரூபாய் தான். ஃபோன்பே ஜிபே கீழே வர நம்பருக்கு ஃபோன்பே ஜிபே பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்கள் ஊர் பேர் மொபைல் நம்பர் மறக்காமல் டைப் பண்ணி அனுப்புங்க. டைப் பண்ணி அனுப்பிச்சு வரும்போது உங்களுக்கு டோக்கன் நம்பர் வந்துடும். டோக்கன் பார்த்தீங்கன்னா குழுக்கள் பார்த்தீங்கன்னா வர 14ஆம் தேதி ஈவினிங் வர 6 மணிக்கு திருப்பூர் விழாக்கர் சேனல் லைவ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த குழுக்களில் யாருக்கு இந்த அதிர்ஷ்டசாலி பேர் வருதோ அவங்களுக்கு அந்த கார் நம்ம கொடுத்துடலாம். வெறும் 100 ரூபாய் தான் டோக்கன். எத்தனை டோக்கனும் ஒரு ஆள் போட்டுக்கலாங்க. கண்டிப்பாங்க. இது வந்து இவங்க மொதல் தாட்டி பண்ணல. இது 4வது தாட்டி பண்றாங்க. இதுக்கு முன்னாடி 3 தாட்டியுமே கார் வின் பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தாட்டி கொடுக்கக்கூடிய இந்த காரோட வின்னரை பார்த்தீங்கன்னா எத்தனாம் தேதினா 14/4/2025 சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம சேனல் இல்லைங்க, நம்ம அண்ணன் சேனல் திருப்பூர் விழாக்கர். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா லைவாகவே அப்டேட் பண்ணுவாங்க யார் வின்னருன்றதை. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இதை பற்றி டீட்டெயில் இன்னுமே சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் பொங்கலுக்கு, அப்போ யாருன்னு வின் பண்ண? எந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி விழுந்துச்சு. மன்னார்குடி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி விழுந்துச்சு. பாண்டிச்சேரி, திருநெல்வேலி விழுந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கார் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கார் வாங்கணும், அது கம்மி ரேட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்களும் நிறைய இருக்குது. ஆனால் மறக்காமல் இந்த காரு இதை நீங்கள் 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 100 ரூபா போட்டுட்டு உங்கள் ஊர் இதெல்லாம் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா போதுங்க. அது நீங்கள் டோக்கன் முறையில் இது பண்ணிடுவாங்க, அனுப்பிச்சி விட்ருவோம். அவங்களுக்கான அந்த இது கொடுத்துருவீங்களா? அதிலே டோக்கன் நம்பர் என்ன டோக்கன் வந்துருங்க. டோக்கன் நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். நீங்கள் முடிஞ்சால் நேரில் வந்துடும், லைவ்லேயே பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் 100 ரூபாய் கார் நீங்கள் கூட வின் பண்ணலாங்க. இந்த குழுக்களில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அது போக நம்ம நிறையா கார் பார்க்கலாம், நிறைய கார் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாங்க? டொயோட்டா இன்னோவா பார்க்கலாம். 2011 மாடலுங்க. 2011 ஓனர் மட்டும் 3 ஓனர் கண்டிஷன் ஆச்சு. டயர் நல்லாயிருக்கும். G4 வேரியண்ட் 7 சீட்டுண்ணா. 7 சீட்டுங்களா? 7 சீட்டு இன்டர் கம்மி. ஏசி இருக்குங்களா? தெளிவு எல்லாமே இருக்குதுங்க. ஏசிலாம் ஜம்முன்னு இருக்குங்க. ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துருங்க. லெதர் சீட்டுங்களா? லெதர் சீட்டு, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து G4 ரூப் ஏசி எல்லாமே வந்துருங்க. ஓகே. ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் கிடையாது. வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி. நல்லா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. 2011 ஓனர் மட்டும் 3 ஓனர் கண்டிஷன். 3 ஓனர் வந்தாங்களா? 3 ஓனர் ஆயிடுச்சு. ஓகே. எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குது அது? அது 160 கோடி இருக்குண்ணா. ஃபேன்சி நம்பர் 8384 வண்டி நம்பர். எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனா? TN 65ங்களா? TN 65ங்க. ஓகே. இந்த கிளாஸ் கவர் மட்டும் ஒன்று போடணுங்க. மற்றபடி வண்டி நல்லா இருக்குங்க. அது சேஞ்ச் பண்ணிடலாங்களா? அது சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இண்டில் காமிங்க. வண்டி பாருங்க, ரொம்ப நீட்டாக வண்டி வச்சிருக்காங்க. சூப்பராக சீட் கவர் 2011 நல்ல குவாலிட்டியான வண்டி. குவாலிட்டியாக வச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. எந்த ஒரு ட்ரெண்டு, எந்த ஒரு ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா போகுது. நம்ம அவ்வளோலாம் கேட்கல. 7 லட்ச ரூபாயும் கேட்கல. 6,90,000 தரேன். அது பிக்சடாக நேரில் வாங்க பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் கழிச்சா எவ்வளோ வேணும்?
இது லோன் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 4 to 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருவோம். 4 to 5 கிடைக்கும். லிமிட்டெட்ல வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் 2014 மாருதி சுசுகி எர்டிகாங்க. என்ன ஹெச்ஆர் போட்டிருக்கேன்? ஹெச்ஆர் வண்டிங்க. ஆனால் கோயம்புத்தூர் ரீநம்பர் வாங்கியாச்சு. ஓகே. ஆனால் ஒரே ஓனர் தானா? சிங்கிள் ஓனர் தாங்களா? VDI டீசல் வண்டி 7 சீட் நல்ல தெளிவான வண்டி. இன்டீரியர் காமிங்கண்ணா அப்படியே ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கு வண்டியை. டயர்லாம் எப்படி இருக்குங்க? டயர் 70% இருக்குண்ணா. 70% இருக்குது. வண்டி ஒரிஜினாலிட்டிலாம் அப்படியே தான் இருக்குது, எதுவுமே இல்லைங்க. நல்லா தெளிவாக இருக்குங்க. சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர் ஹரியானா ரீநம்பருங்க. எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கோம் வண்டி? 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்குண்ணா. 1 லட்சம் பேர் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்குது. வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க. சூப்பருங்க. ஃபுல்லாக வண்டியை ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணியிருக்குது. வண்டி ரீஸ்டோர் பண்ணியிருக்குங்க. காமிங்க உள்ள காமிங்க. டீசல் வேரியன்ட் VDI. சீட் கவர்ஸ் சூப்பரா நல்லா வச்சிருக்காங்க. லெதர் சீட் போட்டுருக்காங்க. ஏசி வர்க்கு நல்லா இருக்குங்களா? ஏசி ரியர் ஏசி எல்லாமே வந்துருங்க. இது 7 சீட் வண்டி தானே? இது 7 சீட் இருக்கு. சூப்பருங்க. வண்டி பாத்தீங்கன்னா இந்த அந்த அளவுக்கு 2 ஸ்கிராட்ச் எதுவுமே கிடையாது. தெளிவா இருக்குங்க. தெளிவா வச்சிருக்காங்க. ஒரு 2 இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிராட்ச் இருக்கு. 2 ஸ்கிராட்ச் இது மட்டும் தான் இருக்குங்க. அது இப்போதான் ஆயிருக்குது. அத நம்ம பெயிண்டிங் கூட பண்ணிக்கலாம். அத நம்ம பெயிண்ட் பண்ணி டச் பண்ணிக்கலாம். வண்டி பொறுத்து சூப்பரா வச்சிருக்காங்க. ஹரியானா வண்டி சொல்லிருக்காங்க. ஹரியானா வண்டி ரீநம்பர் கோயம்புத்தூர் ரீநம்பர் வாங்கியாச்சுங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டி இன்னைக்கு VDI பாத்தீங்கன்னா 6 லட்சம் 7 லட்சம் போகுது. நம்ம அவ்வளோலாம் கேட்கல. ஒரு 5.5 தான். 5.5 பிக்சர் 5.5 ரூபா கொடுங்க. அதுவும் பிக்சர் நேரில் வாங்க பண்ணி தருவாங்க. நேரில் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் கிடைக்குங்களா? லோன் வாங்கி தரலாம். 3 to 4 ரூபா லோன் வாங்கி தரலாம். மாருதி சுசுகி பலினோ பெட்ரோல் வேரியன்ட் டாப் அண்ட் மாடலுங்கண்ணா. ஜெட்டா டாப் அண்ட் மாடலுங்களா? டாப் அண்ட் மாடல் ஜெட்டா ஆட்டோமேட்டிக்குங்க. போன வீடியோவில் நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் கேட்டுருந்தாங்க. நம்ம அதுக்காக கொண்டு வந்து வண்டி பாருண்ணா. டயர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 2 ஓனர் 2017 டாப் அண்ட் மாடல் ஜெட்டா ஆட்டோமேட்டிக் காமிச்சிருக்கேன். ஏர் பேக் எத்தனை வருதுங்க? 2 ஏர் பேக் வரும்னா. ABS ஏர் பேக் எல்லாமே வந்துருங்க. ஏர் பேக் 2 ஏர் பேக். ரியர் கேமரா வந்துடும். வைப்பர் வந்துடும். சூப்பர். ரியர் கேமரா இருக்குங்களா? எல்லாமே வந்துருங்க. சூப்பருங்க. வண்டி நல்லா நிக்குது. டென்ட் ஸ்கிராட்ச் அந்த அளவுக்கு கிடையாதுங்களா? ஒரு இடத்துல மட்டும் டென்ட் இருக்குங்க. இந்த ஸ்கிராட்ச் மட்டும் இருக்குங்க. ஒரு இடத்துல மட்டும் பின்னாடி மட்டும் டச் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. ஓகே. வண்டியில என்ன குறை இருக்கோ அப்படி காமிச்சிடலாம். ஆமா. அலாய் வீல் ABS ஏர் பேக் எல்லாமே வந்து பெட்ரோல் வேரியன்ட் ஜெட்டா மாடலுங்க. ஆட்டோமேட்டிக். இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 6 லட்சம் போது நம்ம அவ்வளோலாம் கேட்கல. வெறும் 6 லட்சம் தான் கோட் பண்றோம். அதுவுமே பிக்சர் கிடையாது. நேரில் வாங்க அனுசரிச்சு பண்ணி தரேன். இதுக்கு வெறும் 40,000 தான் போதும். வண்டி நீங்க எடுத்து லோன் போட்டு கொடுத்துடலாம். 40,000 முன் பணம் தான் போதும். லோன் போட்டு கொடுத்துடலாம். மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுங்க VXI பெட்ரோல் வேரியன்ட். வண்டி நல்லா 2008 மாடலு. ஓனர் மட்டும் 3 ஓனர் கண்டிஷன் ஆச்சு. 4 டயர் புதுசு போட்டுருக்கு. காமி அப்படியே 4மே புதுசுங்களா? 4 டயர் புதுசு போட்டு 100 கிலோமீட்டர் ஓட்டல. வண்டி தெளிவாக இருக்குங்க. அடிபடாத வண்டி சுத்தமாக இருக்குங்க. VXI வேரியன்ட் பெட்ரோலுங்க. டேங்க் என்டாஸ் பண்ணிருக்காங்க. சீக்வன்ஸ் கிட்டு போட்டிருக்காங்க. சூப்பருங்க. ஏசி நல்லா இருக்குங்களா? ஏசியும் நல்லா இருக்கு. எல்லாமே தெளிவாக இருக்குங்க. VXI வேரியன்ட் ஸ்விஃப்ட் VXI வேரியன்ட் 2008ங்க. FC 3 வருஷம் கரண்ட்ல இருக்குது. 3 வருஷம் இருக்குங்களா? 3 வருஷம் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல? 4 டயர் புதுசு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க. ஓகே. வண்டி நீட்டா நிக்குது. பெட்ரோல் வேரியன்ட் ப்ளஸ் வந்து LPG என்டாஸ் பண்ணிருக்காங்க. ப்ளஸ் சீக்வன்ஸ் கிட் போட்டுருக்காங்க. LPG என்டாஸ்மென்ட் இருக்குது. ஆமா LPG என்டாஸ் சீக்வன்ஸ் கிட் போட்டுருக்காங்க. சூப்பர். டச் ஸ்கிரீனோட இருக்குங்களா? ஆமாங்க. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் போய் அவ்வளவு 2 லட்சம் தான் கேக்குது. அது பிக்சரா நேர்ல வாங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாம் வாங்க. இந்த வண்டிக்கு லோன் கம்பானா எவ்வளவு கிடைக்கும்? லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஆனா நிசான் சன்னி 2014 ஓனர் மட்டும் 3 ஓனர் ஆயிடுச்சுன்னா. டீசல் வேரியன்ட் டாப் அண்ட் மாடல். ABS ஏர் பேக் புஷ் பட்டன் எல்லாமே வந்துருங்க. லெதர் சீட் போட்டுருக்கு. ஃப்ளோர் மேட் போட்டுருக்குது. நல்ல தெளிவான வண்டிங்க. ஒரு லக்ஸரியான வெஹிக்கிள். டீசல் வண்டி 20 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். நிசான் சன்னி 2014 ஓனர் மட்டும் 3 ஓனர் கண்டிஷன் ஆயிடுச்சு. இருக்காங்க. டயர் ஆவரேஜ் இருக்குன்னா 50% மேலே இருக்குது. டீசல் வேரியன்ட் 2014 ஓனர் மட்டும் 3 ஓனர் ஆயிடுச்சுங்க. வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு போது நம்ம அவ்வளோ கேட்கல. ஒரு 3.5 லட்சம் தான் கேட்குறோம். அதுவும் பிக்சர் கிடையாது. நேரில் வாங்க. ரெண்டாவது வந்து இந்த வண்டி இன்னும் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியையும் கொடுத்து கையில் 5000 பணமும் தரேன். அதுபோல் டீசல் டேங்க் ஃபில் பண்ணி தரேன். அடுத்த பாரு மாருதி சுசுகி VDIனா ஸ்விஃப்ட் VDI 2011 கடைசிங்க 12வது மாதம் லாஸ்ட்டில் இருக்குதுங்க. ஏன்னா கீழே எம்டியாக இருக்குது. அது என்ன? ஆனால் இது வந்து கிரில் மட்டும் போயிடுச்சுன்னா கிரில் போட்டு கொடுத்துடலாம். 600 தான் வந்து கிரில் போட்டே கொடுத்துடலாங்கண்ணா. போட்டே கொடுத்துடலாங்க. VDI டீசல் வேரியன்ட் ஓனர் சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க. சிங்கிள் ஓனர் தாங்களா? ஆமாம் ஒரே ஓனரில் தான் இருக்குது. இன்டெல் காமிங்க.
டீசல் வேரியண்ட் VDI. டயர்ல எப்படி இருக்குங்க? டயர் 50% இருக்குண்ணா. அடிபடா வண்டியில் சுத்தமாக இருக்குங்க வண்டி. சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்குது. டச் ஸ்கிரீனோட இருக்குங்களா? டச் ஸ்கிரீன், ரேஸ் கேமரா எல்லாமே வந்துருங்க. ஏசி நல்லா இருக்குங்களா? ஏசி எல்லாம் ஜம்முன்னு இருக்கு. ஓகே. ஸ்விஃப்ட் VDI ஒரே ஓனருங்க. வண்டி நீட்டா இருக்குங்க. அந்த சின்ன பார்த்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஒர்க் இல்ல நான் தெளிவா வண்டி தெளிவா இருக்குங்க. மத்த வந்து சின்ன சின்ன ஸ்கிராட்ச் இருக்குது. நம்ம டச் பண்ணிட்டு எல்லாமே சேல கிளியர் ஆயிரும் உங்களுக்கு. பெருசா ஒன்று நல்லா தெளிவாக தான் இருக்க வண்டி. இந்த ஃபோக்லாம் கிரில் மட்டும் மாற்றி கொடுத்துடலாங்க. அவ்வளோதான். கிரில் மட்டும் போயிருக்கு, மாற்றி கொடுத்துடலாங்க. இந்த வண்டி என்ன ரேட் கொடுப்பீங்க? மார்க்கெட் பார்த்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் அவ்வளோலாம் கேட்கல. 3.25 கேட்கல. 3,60,000 3.5 லட்சம் தந்துடலாங்க. ஒரே ஓனர் வண்டி. 3 லட்சம் ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாம். மாருதி சுசுகினா 2020 மாடல் ஆல்டோ K10 ஒரே ஓனர் 2020ங்க. நிறைய சிங்கிள் ஓனர் வச்சிருக்கீங்க? ஆமா ஒரே ஓனர் தானுங்க. ஆட்டோமேட்டிக்னா டயர் புதுசுங்களா? 4 டயரும் புதுசு போட்டுருங்க. புது டயரா போட்டு. புது டயர் போட்டுருக்குது. இண்டிலாம் நீட்டா இருக்கும். ஆட்டோமேட்டிக் நிறைய பேர் கேட்டாங்க. ஆட்டோமேட்டிக். ஓகே. மாருதி சுசுகி ஆல்டோ K10 ஒரே ஓனருங்க. எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குங்க? வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. 40 போயிருங்களா? சர்வீஸ் ரெக்கார்ட் 40,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. சூப்பருங்க. வண்டி பார்க்க சூப்பரா இருக்குங்க. லெதர் சீட்டுங்களா? லெதர் சீட் எல்லாமே போட்டுருக்குண்ணா. சூப்பர். DXi வேரியண்ட். வண்டி பல நிக்குது. எந்த டென்ட் ஸ்கிராட்ச் எதுவுமே இல்ல. வெறும் 40,000 கிலோமீட்டர் ஓடணும். சிங்கிள் ஓனர் கண்டிஷனுங்க. ஓகே ஓகே. பெட்ரோல் வண்டி. பெட்ரோல் வேரியண்ட் DXi. ஆனா இது பாத்தீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த 3.5 லட்சம் ரூபாய் போய் அவ்வளவு கேட்கல. ஒரு 3 லட்சம் தான் கேக்குது. அதுவும் பிக்சடா நேர்ல வாங்க அனுசரி பண்ணி தரேன். 3 லட்சம் லோனே வாங்கி தரேன். ஓ 50 ரூபா தான் போகுது. 50 ரூபா தான் போகுது. அது 3 லட்சம் ரூபாய் பிக்சட் கிடையாது. ஓகே. நேர்ல வாங்க நான் அனுசரி பண்ணி தரேன். 3 லட்சம் லோனே வாங்கி தரேன். நம்ம அடுத்து பாருங்க டாடா இண்டிகா டீசல் வேரியண்ட்டுங்க. 2008 மாடல் FC 3 வருஷம் கரண்ட்ல இருக்குது. 2028 வரைக்கும் கரண்ட்ல இருக்குது. 28 வரைக்கும் வருதுங்களா? லோ பட்ஜெட்ல ஒரு டீசல் வெஹிக்கிள். லோ பட்ஜெட். 24 கிலோமீட்டர் கிடைக்கும் மைலேஜ் டீசலுக்கு. டீசலுக்கு. ஓகே. டயர்ல எப்படி இருக்குங்க? டயர் ஆவரேஜ் 50% மேல இருக்குன்னா நல்லா தெளிவா இருக்கும். ஓகேங்க. இந்த லைட் அந்த மட்டும் உடஞ்சிருக்கு இண்டிகேட்டர். அதை மாத்தினா மாத்தி கொடுத்துலாங்கண்ணா. எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. பின்னாடி கொஞ்சம் பெயிண்ட் டச்சப் இருக்கு. டச்சப் போல கொஞ்சம் இருக்கு. 2008ல FC கரண்ட்ல இருக்குது. 28 FC கரண்ட்ல இருக்குதுண்ணா. 28 வரைக்கும் வச்சிருக்கீங்களா? FC கரண்ட்ல இருக்குங்க. இந்த வண்டி என்ன ரேட் இந்த லோ பட்ஜெட்ல உள்ள ஒரு டீசல் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா 2008 மாடல் ஓனர் மட்டும் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. நல்ல குவாலிட்டியான வண்டி. இதனுடைய மார்க்கெட் பாத்தீங்கன்னா நீங்க 1.5 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சொல்றாங்க. நம்மளால வெறும் 1 லட்சம் தான். அதுவும் பிக்சரா நேர்ல வாங்க அனுசரி பண்ணி தருவாங்க. நம்ம அடுத்து போற செவரல் டவேரா 2007 மாடலுங்க. வண்டி நல்லா தெளிவா இருக்குங்க. FC 4 வருஷம் கரண்ட்ல இருக்குது. டயர்ல எப்படி இருக்குங்க? டயர் 50% இருக்குங்கண்ணா. 50%. போன வீடு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. 7 சீட் வரைக்கும் லோ பட்ஜெட்ல கேட்டிருந்தாங்க. ஓகே. டவேரா SS மாடலுங்க. டாப் அண்ட் மாடல். வண்டி கண்டிஷன் எப்படி இருக்கு? நல்ல தெளிவா இன்ஜின் 100% இருக்குங்க. ஓகே. மெக்கானிக் செக் பண்ணி எடுத்துங்க. ரூப் ஏசி எல்லாமே வந்துருங்க. ரூப் பேசிங் இருக்கு. ரூப் ஏசி வந்துருங்க. சூப்பருங்க. ரூப் ஏசி ரியர் வைப்பர் வந்துரும். டாப் மாடல். அப்போ வந்து டாப் மாடல் 2007 வந்து டவேரா டாப் மாடலுங்க. டாப் SS வேரியண்ட். டீசல் பெட்ரோலுங்களா? டீசல் வேரியண்ட்னா? டீசலுங்க. ஆமா. ஓகே. மேல கேரியரோட இருக்கு. வண்டி கேரியர் எல்லாமே வந்துருங்க. சூப்பர். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட இருக்கு. இந்த கவர் மட்டும் நான் போட்டு கொடுத்துடலாங்கண்ணா. அது உடஞ்சிருக்குது. வண்டி நீட்டா. ஏசி நல்லா 7 சீட்ல நம்ம ஏசி நல்லா இருக்கு. 7 சீட்ல தரமான வண்டி. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்த வண்டி 3 லட்சம் போகுது. நம்ம அவ்வளோ கேட்கல. 3 லட்ச ரூபா கேட்குது. அதுவும் பிக்சடா நேர்ல வாங்க அனுசரி பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம அடுத்து பாரு 2011 வோல்க்ஸ்வேகன் போலோ டீசலுங்க. வோல்க்ஸ்வேகன் போலோ டீசல். ஒரு சின்ன வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்ல 24-25 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குங்க. எத்தனை ஓனர்னா? நல்ல தரமான வண்டி. 3 ஓனர் கண்டிஷன் இருக்குதுண்ணா. 3 ஓனருங்களா? 3 ஓனருங்க. லெதர் சீட் போட்டுருக்குது. லெதர் சீட். ஏசி வரைக்கும் நல்லா இருக்குங்களா? ஏசிலும் ஜம்முன்னு இருக்குங்க. வண்டியில் எந்த ஒர்க் இருக்கு? எந்த ஒர்க்கும் இல்லை. தெளிவாக இருக்கும். ஓகே. 4 வீல் அலாய் போட்டு 4 டயர் புதுசு போட்டுருக்கு. 2011 ஓனர் மட்டும் 3 ஓனர் கண்டிஷன் ஆச்சு. வண்டி நீ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி 2.5 லட்ச ரூபா கேட்குறேன். நம்ம அவ்வளோலாம் கேட்கல. ஒரு 2 லட்சம் தான். அது பிக்சர் கிடையாது. நேரில் வாங்க அனுசரித்து தரேன். வண்டியை லோன் போட்டு தந்துடுறேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம முதல் 100 ரூபா காரும் காமிச்சிருப்போம். அது போக நிறையா கார்களும் காமிச்சிருப்போம். எல்லாமே லோ பட்ஜெட் தாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட வந்து 1 லட்சம் 2 லட்சம் வேணும்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 20,000-30,000 இருந்தாலே போதும். நிறையா கார்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது போக இந்த வீடியோ மெயினாக நம்ம எதுக்கு எடுத்துருக்கோம்னா, இந்த ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார் 100 ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னது தாங்க. ஸோ இதை நீங்கள் இந்த 100 ரூபாய்க்கு நீங்கள் வின் பண்ணணும்னா கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு வெறும் 100 ரூபாய் ஜிபேவோ ஃபோன்பேவோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஊர் உங்கள் அட்ரஸ் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா அதை டோக்கன் முறையில் எழுதிட்டு உங்களுக்குமே அதை ரிசீப்ட் அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டு குழுக்கள் முறையில் நம்ம குழுக்கள்ல யார் பேர் வருதோ அவங்களுக்கு இந்த கார் நம்ம கொடுத்துடலாம். ஒரு டோக்கன் 100 ரூபாய். எத்தனை டோக்கன் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரே ஆள் எத்தனை டோக்கன் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அது போக நம்ம நிறையா காரும் காமிச்சிருக்கோம். இது போக
நீங்க இல்லாத கார் வேற ஏதாச்சும் எனக்கு வேற மாடல் வேணும்னு கேட்டாலுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்ல. கொடுத்துடலாம். ஸோ எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம டீம் கார்ஸ் கரெக்டாக எங்கே இருக்கு? அதுபோல் நம்ம திருப்பூர் பெருமாளூர் புது பஸ் ஸ்டாண்ட் 4 கிலோமீட்டருங்க. பெருமாளூர்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பொன்னுச்சாமி குண்டு மண்டபத்துக்கு ஆப்போசிட் முட்டியங்கிணறு பஸ் ஸ்டாப்புங்க. ரெண்டாவது நம்ம பார்த்தா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போகிறோம், பார்க்கிங் சேலும் பண்ணுறோம். 2 வீலர் எடுத்து வந்தாலும் பரவாயில்ல, 2 வீலர் கொண்டா கொடுத்து நீங்கள் கார் எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஆஃபர் கூட அந்த ஆஃபர் இருக்குதுங்க. நீங்கள் அதுமாதிரி 0% போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு கார் சன்னி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வெறும் இப்போ நீங்கள் பணமே கொண்டு வரணும், ஒரு 5000 கொடுத்தா போதும். 5000 கையிலேயும் தர்றோம். பணமே அதெல்லாம் சூப்பரான விஷயம். வண்டி கொடுத்து வண்டி டீசல் டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்து உங்களுக்கு 5000 ரூபாய் செலவு கொடுத்து அனுப்புறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வசதிகள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கூடிய நம்பர் கால் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு பெரிய நான் கார்பரேட் பாய்.